வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பர்களே. என்ன அப்படின்னா, நிகழ்காலத்தில் வாழ்கிறது எப்படி, அப்படி வாழ முடியுதா, சொல்ல தான் முடியுது. இந்த க்ஷணம் அட்டகாசமான க்ஷணம் சொல்லி எல்லாம் ஒவ்வொரு மெடிடேஷன்லையும் சொல்கிறாங்க. இந்த நிமிஷம் வாழ்ந்துருங்க, இந்த நிமிஷம் இல்லை நண்பர்களே, இந்த செகண்டில் வாழ்ந்துருங்கன்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். பில்கேட்ஸுடைய சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி திருப்பி நான் ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லையும் பேசும்போது அவர் சொல்லுவார், நாட் ஈவன் வேஸ்ட் யுவர் சிங்கிள் மைக்ரோ செகண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. நாட் ஈவன் வேஸ்ட் யுவர் சிங்கிள் மைக்ரோ செகண்ட். மைக்ரோ செகண்ட்றது எத்தனையில் ஒன்று செகண்டில், அந்த மைக்ரோ செகண்டை வேஸ்ட் பண்ணாதன்னு பில்கேட்ஸ் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ரைட்டு, இப்போ அந்த க்ஷணத்தை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், ஏன் மிஸ் பண்ணணும்? இந்த நாள் கிடைக்குமா, இந்த நிமிஷம் கிடைக்குமா? வரவே வராது நண்பர்களே. அந்த நம்ம சந்தோஷமான இந்த தருணங்கள் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ரைட், அதுக்கு ஏன் நம்ம நம்மளாமே கஷ்டப்படுத்திக்கிறோம்? அதுக்கு மிக முக்கியமான காரணம் உறவுகள், இன்னொன்று பணம், இது மூணாவது ஹெல்த்தும் பணமும் உறவுகளும் தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. இதுதான் பெரிய அப்ஸ்ட்ரகிள்ஸ், சேலஞ்சஸ், நமக்கு ப்ராப்ளம்ஸ்னு கூட சொல்லலாம். ரைட், இது பாருங்கள், இது மூணுமே ஒரு ட்ரையாங்கிளில் பணம் இல்லை, உறவுகள் இல்லை, பணத்துக்கு வேல்யூ இல்லை. இதனாலே ஹெல்த்து ஸ்பாயில் ஆகுது, காசு இல்லை, டாக்டர்கிட்ட கூட போக முடியல. அப்போ உறவுகள்கிட்ட பணம் கேட்குறோம், அவங்க தரமாட்டுறாங்க, வேறு மாதிரி ஆகிடுது. அப்போ இது மூணுமே ஒரு ட்ரையாங்கிள். இது எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபையாக வச்சுக்கிறது, இந்த ட்ரையாங்கிள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது? சிம்பிள் லாஜிக் நண்பர்களே. இந்த நிகழ்காலத்தில் வாழணும், அவ்வளோதான். எப்படி வாழ்கிறது? கடந்த கால கவலையை அடித்து நொறுக்குங்கன்றேன். கவலைன்றது என்ன? ஏற்கனவே ஃபஸ்ட் டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் எழுதுங்க ஒரு பேப்பரில், அதை கொளுத்தி எறிங்க. அது எரியும் போது நல்லா பாருங்கள், கண்ணுக்குள்ளே ரசித்து பாருங்கள், அது ஆஷாக மாறும். அது மாதிரி தான் உங்களை கவலைகளும். ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேளுங்க, எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளோ நாளைக்கு? நீங்கள் உங்களுக்காக வாழாமல் உங்களோட கணவனுக்காகவும் மனைவிக்காகவும் பசங்களுக்காகவும் அப்பா அம்மாவுக்காகவும் வாழ்ந்து உங்களோட சுயத்தை தொலைச்சிடுறீங்க. அந்த தொலைச்ச சுயம் எதை கொண்டு வரும்? அது உண்மையாக நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் அவங்க விரும்புகிறாங்க. கரெக்டாக நாம் சந்தோஷமாக இல்லாமல் நம்ம மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியுமா? சுமை மாதிரி இடம்ல நிறையா வெளிநாட்டு வாழ் நண்பர்களை பார்க்கும்போது அப்படி தான் தோணும். பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக, அவங்கள செட்டில் பண்ணுறதுக்காக, கடனை வாங்கி வட்டி கட்டுறதுக்காக அங்கே போய் உட்காந்து எல்லாத்தையும் இழந்து பசங்களை படிக்க வைக்கணும், சொந்த வீடு கட்டணும். நிறைய பேருக்கு பாருங்கள், கடனை வாங்கி வீடு கட்டணும், வரும்போது இருக்கும். தொலைத்தது என்ன? நேரத்தை, இளமையை, எல்லாத்தையுமே. 10 வருஷம் 20 வருஷம் திரும்பி வரும்போதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். குழந்தைங்கள ஒரு நண்பரை பற்றி சொல்லும். அவர் ஒரு ஐடியில் ஒரு ஹெட்டாக இருக்கார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், ஸ்கூலுக்கு பசங்களை நான் தான் கொண்டு போய் விடுவேன்னு சொன்னார். எனக்கு டைம் ரொம்ப முக்கியம். அப்போ நான் கேட்டேன், சார் இது ப்ராக்டிக்கலாக முடியுதானே? கண்டிப்பாக டெய்லியும் நான் தான் கொண்டு போய் விட்டு வரேன், நானும் என்னோட ஒய்ஃபை தான் விடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டேன். சார் வரும்போது அவங்க ஒரு வேனில் வந்துடுவாங்க. அப்படியா, ஏன் நீங்கள் கொண்டு போய் விடுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என்னோடய 2வது பையன், குழந்தைங்க 2 பசங்களும் போகும்போது என் பையன் வந்து டாட்டா காட்டுவான் சார், அது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார். ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவர் அந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுறாருல, அந்த பையன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான். சரி, முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது டாட்டா கண்ணா ஓகே, 2வது நாள் 3வது நாள் அதை ரெகுலராக பண்ணுறாரு. அதுதான் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை நம்ம பசங்களுக்கானது, அதில் ஒரு சந்தோஷம் வருது. பட் இதை திருப்பி மாற்றி யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி சந்தோஷத்தை உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துக்கிறீங்க? பையன் டாட்டா காட்டுறது சந்தோஷம், ஒரு நாள் டாட்டா காட்டிட்டு போயிட்டானா அதை எதிர்பார்க்குறோமா? போக மாட்டான். நம்புவோம் கடவுள் வந்து ஒரு நல்ல குழந்தைங்களை கொடுத்துருக்காரு, மனைவி கொடுத்துருக்காரு, நமக்கு அப்படி தான், அப்படி நம்புவோம். மற்றபடி நமக்கு பிடிச்ச விஷயங்களை எப்படி பண்ண போகிறோம்? வாழ்க்கை வந்து சுமையோட ஓட்ட போகிறோமா? அந்த சுமையிலேருந்து வெளியில் வர்றது எப்படி? சிம்பிளான விஷயம் நண்பர்களே. ஏன் அந்த சுமை வருது? நம்ம யாருக்காவது பண்ண நம்பிக்கை துரோகங்கள், யாரையாவது நம்ம ஏமாற்றிருக்கோம், பொய் சொல்லியிருக்கோம், கிளைண்ட் ஏமாற்றிருக்கோம், பணத்துக்காக, ஆசைக்காக, உடம்பு சுகத்துக்காக, மனசுக்காக ஏதோ பண்ணியிருக்கோம். அந்த சுமையோடு நம்ம கண்டிப்பாக மேலே ஏற முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இமயமலையை நோக்கி போகணும் அப்படின்னா சுமையை சுமந்துக்கிட்டு போகாதீங்க, போய் சேர முடியாது, அழுத்தும். ஒரு காலகட்டத்தில் டயர்டாகிடுவோம். அப்போ அந்த சுமையை தூக்கி எறியணும். எப்படி எறிகிறது? ஒரு லிஸ்ட் எடுங்க. திருப்பி அதில் யாரையாவது நீங்கள் 2 விஷயத்தில் கஷ்டப்படுத்திருப்பீங்க. வார்த்தை, பேச்சு வேறு, அப்படியே என்ன சொல்லுது, செத்துப்போ அப்படின்னா செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான விஷயந்தான் வார்த்தை. நல்லா இருக்கணுமா நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. நல்லா இருக்கணும்பா நீங்கள், எவ்வளோ ஒரு உருகி போய் அதே நீலாம் ஒரு வேஸ்ட் போல அப்படின்னு பாஸ் சொல்லும்போது எப்படி இருக்குது? ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் அப்பா சொல்லும்போது எப்படி இருக்குது? வேறு மாதிரி நண்பர்களே. அப்போ அந்த வார்த்தைக்கு ஒரு உயிர் இருக்குல்ல. வார்த்தையாலேயோ ஆக்ஷனாலேயோ நீங்கள் யாரையாவது கஷ்டப்படுத்திருந்தீங்கன்னா, அது உங்கள் மனசில் பாரமாக இருந்தால் அதை எழுதுங்க முதல்ல. சரியா? நான் ஒருவேளை நம்ம பாஸாக இருக்கலாம், நம்ம கீழே நிறைய பேர் வேலை செய்யலாம். அவங்க ஒரு பொண்ணாவோ பையனாவோ இருந்து அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக வேலை செய்ய வந்திருக்காங்க. அவங்கள பாஸுன்றதுக்காக மிரட்டுறதோ ஒடுக்கிறதோ அதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். 2வது விஷயம், கணவன் அப்படின்னு ஒரு ஆம்பளை அப்படின்ற ஒரு கெத்தில்
நம்ம பல வீடுகளில் மனைவியை ட்ரீட் பண்ணுற விஷயம் ரொம்ப மோசம் நண்பர்களே. அவர் ராஜகுமாரி அவங்க வீட்டில், ஆனால் இங்கே வந்துட்டு குழந்தைய பெற்று கிச்சன் ரூமில் போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உன்னோட அப்பா அம்மாவுக்காக எல்லாத்தையும் இழந்து உன்ட்ட ஒரு அடிமையாக இருந்து அவளை நம்ம ட்ரீட் பண்ணுறது ஒரு மகாராணி. அவள் இல்லைன்னா நினச்சிப்பார் 1.5 நாள் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. உன்னோட பனிநகர்னு கூட உனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ராணியாக கூட வச்சுக்க வேணாம், ஒரு மனைவியாக வச்சுக்கலாம்ல. அவள் தானே எல்லாமே, அவள் தானே ஒரு பேக் போன் ஆஃப் த ஃபேமிலி. தெரியுமா? ஒரு பையனோட மார்க் இன்க்ரீஸ் பண்ண முடியல, உன்னோட பையனோட மார்க் எவ்வளோன்னு தெரியுமா? அவன் என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியாது. பணத்தை நோக்கி ஓடி எல்லாம் போயிட்டு அவள் இல்லைன்னா என்ன ஆகும்? அவளை எப்படி வச்சுருக்கணும்? ஒரு நாளாவது அவளை சந்தோஷமாக வச்சுருக்கமா? வாரத்தில், ஒரு மாதத்தில் அவளுக்கு யார் இருக்கா? எல்லாத்தையும் இழந்துட்டு நம்மளை நம்பி தானே வந்திருக்கா. சந்தோஷப்படுத்தி பாருங்கள் நண்பர்களே, அந்த சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம ஆக்ஷனில் யாரையாவது கஷ்டப்படுத்திட்டோமா, சாரி கேட்கணுமா? கேட்டால் என்ன தப்பு? ஐஸ் பிரேக்கிங் சொல்லுவோம் நம்ம, ரைட்டா? 2வது அப்பாலஜிஸ். முதல்ல எனக்கு யாரையாவது சண்டை போடுவேன், கோவப்படுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் தான் சாரி கேட்பேன். ஃபோனை போட்டு சாரி மச்சான், சாரிடா, என்னோடய வேலை என்னோடய ஸ்டாஃபாக இருக்கட்டும், என்னோடய மெம்பர்ஸாக இருக்கட்டும், என்னோட டீம் பீப்புளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக, எனக்கு எந்த ஒரு ஈகோவும் கிடையாது. மன்னிப்பு கேட்குறதுல எந்த ஒரு ஈகோவும் கிடையாது எனக்கு. மன்னிப்பு மிகப்பெரிய மருந்து. அதை கேட்டுருங்க. உங்களுடைய சுமைகள், உங்களோட பாரங்கள் உடையணும் அப்படின்னா, போகணும்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. யாராக இருந்தானே, மனைவிட்டையோ கணவன்ட்டையோ அப்பா அம்மாட்டையோ. அது ஒரு ஈகோயிஸ்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்கும்போது பெத்த அப்பா கிட்ட சண்டை போடுறது, கோவப்படுறது, அம்மா கிட்ட, தங்கச்சிங்கள்கிட்ட, அக்காங்கள்கிட்ட, சொத்துக்காகவும் கேவலமாக இல்லை. அதை தூக்கி ஒரு பேசுங்களேன், ஃபோனை போட்டு பேசுங்களேன், சாரி நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ஈகோ இல்லாததால தான், ஈகோ இருக்கிறதால தான் நம்மளோட உறவுகள் போயிடுச்சு. ஒரு வார்த்தை பேசி தான் பாருங்களேன், எப்படிமா இருக்க கேட்டு பார்த்துருக்கீங்களா? அண்ணன் தங்கச்சியாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அடுத்த வீட்டுக்கு போன பின்னாடி எல்லாருமே அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்குள்ளே அந்த காசு, பணம், எல்லாம் சொத்து எல்லாம் வந்துடுது. அதெல்லாம் தூக்கி எறிங்க நண்பர்களே. இதெல்லாம் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். நம்ம கொடுக்குற பாசம், நமக்கு தேவைப்படுற பாசம் யார் கொடுப்பா? ஒரு முறை என்னோடய அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ நான் ரொம்ப பிஸ்னஸில் நொடிஞ்சு போயிருந்த நேரம் அது. என்னோடய அப்பாவோட அம்மா, என்னோடய பாட்டி 1 வாரம் கழிச்சு தான் பார்த்தாங்க. ஏன்னா அப்போ ஒரு மிகப்பெரிய நெருக்கடி சுமையில் நாங்கள் இருந்தோம். அப்போ ஆப்ரேஷனுக்கும் 2 lakhs, அந்த மாதிரி 2.5 lakhs ஆச்சு. அப்போ வந்தால் பணம் கொடுக்கணும். அவங்களால உதவி செய்ய முடியல, அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு. பட் பையன் ஹார்ட் அட்டாக்கில் படுத்துருக்கான். ஹெல்ப் பண்ண முடியலையேன்ற கில்ட்டி கான்ஷியஸில் அவங்க வரவே இல்லை. அப்புறம் நான் என்னோடய அத்தைக்கு ஃபோன் பண்ணி ஃபோனை கொடுக்க சொல்லி நான் சொன்னேன், பாட்டி ஒன்று பண்ணு, எங்கள் அப்பா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறதும் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் ஒன்று தான். எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தை நீ கொடு, அது ஒன்றால் மட்டும்தான் தர முடியும். அவர் அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. மேபி அவருக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவர் வருவாரா வரமாட்டாரா தெரியாது. பட் நீ உன்னோட செயலை செய் அப்படின்னு. ஆப்ரேஷன் முடியும் தான் எங்கள் பாட்டி பார்க்க வந்தாங்க. அப்போ அந்த என்னோடய அப்பாவுக்கு வேணுங்கிற பாசத்தை யார் கொடுக்க முடியும்? எங்கள் அம்மாவோ நானும் தர முடியுமா? அவங்க அம்மா தான் தர முடியும். அம்மாவோட பாசம் உலகத்தில் அதோட ஒரு பெரிய ஒரு சொத்து இருக்கா? மதிப்பான விஷயம் ஏதாவது இருக்கா? நீ நில்லு, உன் முகத்தை காட்டு, எப்படிப்பா இருக்குன்னு கேளு, பணத்தை நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம், பணம் ஒரு மேட்ரு இல்லை பாட்டி அப்படின்னு சொன்னேன். நண்பர்களே, நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். நம்ம போனால் பணம் கேட்டுருவாங்களோ அப்படின்னு அவாய்ட் பண்ணுறது. சொல்லுங்கள் நண்பர்களே, உங்களோட ரியல் சுச்சுவேஷனை சொல்லுங்கள், புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுங்களா விட்டுருங்க, ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அந்த அன்பை கேட்டுவாது வாங்குங்க, சரியா? அது கிடைக்காது. ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு எதாவது ஆகிருந்து எங்கள் பாட்டி பார்க்கவே வரலன்னா அந்த கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஃபீல்லே போயிருப்பார், சரியா? அதனால் கொடுக்க வேண்டிய அன்பை, உங்களுடைய ரோலை நீங்கள் பண்ணிவிடுங்க. அம்மா ரோலோ, அப்பா ரோலோ, மனைவி ரோலோ, கணவன் ரோலோ, பசங்க ரோலோ நீங்கள் பண்ணிவிடுங்க. உங்களோட ரோலை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி ஐஸ் பிரேக்கிங், நான் தாண்டா அப்படின்னு பண்ணாதீங்க. இறங்கி ஒரு சாரி கேளுங்க. நம்மளோட உறவுகள்கிட்ட, நம்ம நண்பர்கள்கிட்ட, நம்ம பாஸுக்கிட்ட, நம்ம ஸ்டாஃபுக்கிட்ட, நம்ம டீம்கிட்ட, இவங்கள்ட்ட தானே கேட்குறோம். அப்பாலஜிஸ் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மன்னிப்பு. சார் மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார், அதோடு முடிஞ்சிடும். கேட்காம நாம் வச்சுருக்கோம், இவன் இப்படி பண்ணிட்டானே, அவன் இப்படி பண்ணிட்டானே, எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம எங்கே போகிறோம்? நம்ம இவங்களெல்லாம் இழந்து ஒவ்வொரு உறவுகளும் வரம் நண்பர்களே, ஒவ்வொரு உறவுகளும் வரம். அதுவும் நல்ல உறவுகள் கிடைச்சா மாபெரும் வரம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. See you on top.